வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் போன பிறவியில் செய்த சுய கர்மா இதை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த சுய கர்மா என்பது இந்த பிறவியில் எந்த வகையில் ஒரு ஜாதகரை பாதிக்கும், அதற்கு பரிகாரங்கள் போன பிறவியிலேயே நம்ம செய்திருக்கோமா? எனது போன பிறவியில் செய்த சுய கர்மா என்பதால் போன பிறவியில் அதற்குரிய பரிகாரங்களை நம்ம செய்திருக்கோமா? இந்த கர்மாவிற்காக போன பிறவியில் மனம் வருந்தி அந்த தவறுக்குரிய தண்டனைகளுக்கு பயந்து தெய்வ பரிகாரத்தை நம்ம மேற்கொண்டு செய்திருக்கோமா? இதையும் நம்ம எப்படி ஜாதகத்தில் கணிக்கணுன்றதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. சுய கர்மா ஒரு ஜாதகத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் உடனடியான ஒரு நிவர்த்தி என்பது கிடைக்காது. எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சுட்டேன், ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கவில்லை என்ற புலம்பலுக்கு முக்கியமான காரணம் இந்த சுயகர்மா. சுயகர்மா என்றால் என்ன? சுயகர்மா என்பது ஒரு ஜாதகர் தானே போன பிறவியில் தேடிக்கொண்ட ஒரு கர்ம பலன். இதற்கு யாரையும் நம்ம பொறுப்பேற்க சொல்ல முடியாது. முன்னோர்கள் செய்தது, அம்மா வழியில் வந்தது, தந்தை வழியில் வந்த ஒரு கர்ம பலன் அப்படின்னு நம்ம சொல்லி தப்பிக்க முடியாது. இதற்கு முழுமையான காரணம் இந்த ஜாதகர் தான் அப்படின்றது தான் இந்த சுயகர்மா. இந்த சுயகர்ம பலன் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அதற்குரிய தண்டனைகள் கண்டிப்பாக உண்டு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது காசி ஜாதகத்திற்குரிய அமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. காசி ஜாதகம் என்பது வேறு. அது காசிக்கு சென்று கர்ம வினையை தொலைக்கக்கூடிய வகையில் காசிக்கு போனாலும் இந்த கர்மத்தை ஒரு வகையில் நம்ம குறைச்சிடலாம். ஆனால் இந்த ஜாதக அமைப்பு அப்படி கிடையாது. சுய கர்மா என்பது பரிகாரங்கள் மூலமாக ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாத ஜாதக அமைப்பு. இதை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் போராட்டங்களையும் வாழ்க்கையில் சந்திச்சுட்டே இருப்பாங்க. காசிக்கு போனாலும் தொலையாத கர்மாவாக இருக்கும். அதுதான் இந்த சுயகர்மா. சுயகர்மா ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை என்பது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது மாதிரி சனியுடன் செவ்வாய் சேர்க்கையோ இல்லை சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்க்கக்கூடிய அமைப்பு, இல்லை சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான சித்திரை, மிருகசீஷம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்களில் சனி ஒரு ஜாதகத்தில் நின்றாலும் அந்த ஜாதகருக்கு இந்த சுய கர்மா என்பது உண்டு. போன பிறவியில் செய்யக்கூடாத தவறுகளை செய்து இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டிருந்தால் ரொம்ப அதிகமான குற்றங்களை போன பிறவியில் இந்த ஜாதகர் செய்திருக்கின்றார். இந்த ஜாதகர் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் வேறு யாருடைய கர்ம பலனும் கிடையாது. இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ அதுக்கு அனைத்துமே அந்த ஜாதகரே முக்கியமான காரணமாக இருப்பார். இது ஒரு பாவ ஜாதகத்திற்குரிய அறிகுறியாக அதிகமான கடுமையான பலாபலன்களை இந்த பிறவியில் யார் அனுபவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கையுடன் ராகுவும் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த ராகு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நின்ற ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், இல்லை சனி நின்ற ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லை செவ்வாயும் சனியும் 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் இந்த ராகும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலும் மிக கடுமையான பாதிப்பு இந்த பிறவியில் ஜாதகருக்கு ஏற்படும். அதனால்தான் இதற்கு போன பிறவியில் ஏற்பட்ட அந்த சுய கர்மாவினுடைய பிரதிபலிப்பாக இந்த பிறவியில் அதிகமான பிரச்சனைகள் ஜாதகருக்கு உண்டு. இந்த செவ்வாய் சனி தொடர்பு ஜாதகத்தில் இரண்டுமே ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் நின்ற ஸ்தானத்திற்கு நேர் 7வது கட்டத்தில் சனி நின்றாலும், இல்லை சனி நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த போன பிறவியினுடைய சுய கர்மா என்பது உண்டு. அதனுடன் ராகும் சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு முயன்றாலும் உயர முடியாத வகையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இது திருமண வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தடையாக இருக்கும்.
இந்த சுய கர்மாவிற்குரிய கர்ம பலன்கள் இந்த பிறவியில் எப்படி ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில் எதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரும். சனி எந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கின்றாரோ அதன் வழியாகத்தான் பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு வர ஆரம்பிக்கும். எந்த ஸ்தானத்தில் இருக்காருன்னு பாருங்க ஜாதகத்தில், அந்த ஸ்தானத்தின் வழியாகத்தான் பிரச்சனைகள் வரும். இந்த சனி நிற்கக்கூடிய ஸ்தானத்தினுடைய பலன்கள் ஜாதகருக்கு நிதானமாக தாமதமாகத்தான் கிடைக்கும். ரொம்ப பொறுப்பாக செயல்பட வேண்டிய அமைப்பு என்பது ஒரு ஜாதகருக்கு எந்த இடத்துல சனி இருக்காரோ அந்த ஸ்தானத்தின் வழியாகத்தான் நமக்கு பிரச்சனைகள் வரும் என்பதால் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும். அந்த ஸ்தானத்தின் மீது நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஜாதக அமைப்பு என்பது உண்டு. உதாரணத்துக்கு லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி நிற்கின்றார் என்றால் அந்த ஜாதகர் தன்னுடைய பொறுப்புகளை மிகவும் கவனமாக குடும்ப வாழ்க்கையில் வைத்திருக்கணும். முக்கியமாக மனைவிக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கணும். ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கார், ஒரு கூட்டாளி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டாளிக்கு அவர் தவறு செய்யக்கூடாது. நேர்மையாக கணக்கு வழக்குகளை கையாளணும். அப்படி செய்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் இதை சனி தரக்கூடிய கர்ம பலனிலிருந்து வெளியில் வர முடியும். இல்லை என்றால், இல்லை மனைவிக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாரு, இல்லை கூட்டாளிக்கு தர வேண்டிய வரவு செலவு கணக்கில் ஏதோ சில குழப்பங்களை செய்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு இதன் மூலமாகத்தான் கர்ம பலன் என்பது ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஜாதகருக்கு ஓரளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையாகட்டும் மற்ற விஷயங்களும் பொருளாதாரத்தில் பிரச்சனை தராது. எப்பொழுது அவர் அந்த இடத்துல நேர்மையும் உண்மையும் இல்லாமல் நடந்து கொள்கின்றாரோ அப்பொழுதுதான் சனி தன்னுடைய பாடத்தை அந்த ஜாதகருக்கு புகட்ட ஆரம்பிப்பார். இது மாதிரி சுய கர்மா சனி செவ்வாய் சேர்க்கை தொடர்பு என்பது ஜாதகத்தில் இருந்தால் சுய கர்மா என்பது போன பிறவிலே இருக்கு. அப்போ போன பிறவிலே இந்த ஜாதகர் அதிகமான ஒரு குற்றங்களை செய்து தான் பிறந்திருக்காரு இந்த பிறவியில் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக மட்டும்தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஸ்தானத்தில் நிற்கின்றாரோ அவங்களுக்கு முதல்ல நேர்மையாக நடந்துக்கங்க, உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டும்தான் கர்ம பலன்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இப்போ 4ஆம் இடத்துல சனி நிற்கின்றார் என்றால் அப்போ அந்த ஜாதகர் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறக்கூடாது. தாயின் மீது அதிகமான அக்கறையும் அன்பும் கொண்டு அந்த ஜாதகர் அவங்களுக்கு எல்லா விஷயத்தும் துணையாக இருக்கணும். ராகுவுடன் சனி சேர்கின்ற பொழுது மீளாத ஒரு கர்மா, வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த கர்ம பலன் என்பது இருக்கு அப்படின்றத காட்டுவது தான் இந்த ராகு. சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு போன பிறவியில் அவர் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் ரொம்ப அதிகம். அவங்க பெரிய ஒரு குற்றம் செய்து பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராகுவுடன் செய்கின்ற பொழுது தெரிந்தே செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு ஆளான ஒரு ஜாதகர், அதாவது போன பிறவியில் அது தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சுருப்பாங்க அப்படின்றதும் இந்த ராகுவை தான் காட்டும். ஏன்னா பேராசையை குறிக்கக்கூடிய கிரகந்தான் ராகு. தன்னுடைய ஆசைகள் அளவுக்கு மீறி பேராசைகளாக மாறி போன பிறவியில் தவறுகள் செய்திருப்பார். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஒரு கஷ்டங்களை அடுத்தவங்களுக்கு தந்திருப்பார் அப்படின்றத இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத செவ்வாய் சனியுடன் ராகு சேரக்கூடிய அமைப்பு காட்டும். இப்போ போன பிறவியில் நம்ம தப்பு செஞ்சுருக்காரு, ஆனாலும் அதற்குரிய ஏதோ ஒரு பாவ மன்னிப்பு போல ஒரு வயதான காலத்தில் ஏதாவது பிராயச்சித்தம் தேடி இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கிரகங்களை நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்கணம், சந்திரன் மற்றும் சூரியன் இந்த 3 கிரகங்களுடன் குரு அல்லது 9ஆம் இடத்த அதிபதியினுடைய பார்வை இந்த 3 ஸ்தானங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. லக்கணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கிரகங்களே இல்லாமல் காலி கட்டமாகத்தான் இருக்குனாலும் பரவாயில்ல, ஆனால் லக்கணம் எந்த ஸ்தானமோ அந்த ராசி கட்டம் மற்றும் சந்திரன் சூரியன் இந்த 3 இடங்களுக்கு குருவினுடைய பார்வை அல்லது லக்கணத்திற்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தான அதிபதியினுடைய பார்வை கிடைத்தால் அந்த ஜாதகர் போன பிறவியில் தான் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி
மன்னிப்பு கேட்டிருப்பார். இந்த மன்னிப்பு என்பது நேரடியாக கூட சென்று கேட்டிருக்கலாம். யாருக்கோ ஒரு பெரிய தவறு செஞ்சிருப்பார் சிறிய வயதில். அந்த தவறு அவருக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம செஞ்சது பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த தவறுகளுக்கு நேரடியாகவே சென்று மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் தான தர்மங்களையும் செய்திருப்பார். இல்லை தெய்வ பரிகாரங்களும் அந்த பிறவிலே செய்திருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணிட்டு கோயில் குளங்களுக்கு தங்களுடைய சொத்துக்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. பெருங்கொண்ட செல்வத்தை எந்த வகையில் அவங்க ஈட்டணும் அப்படின்றத போன பிறவியிலேயே அவங்க தெரிந்து கொண்டு இந்த கர்ம பலன்கள் நம்முடைய பரம்பரைக்கு வரக்கூடாது, தனக்கும் அடுத்த பிறவியில் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சொத்துக்கள்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுருவாங்க. ஏழைகளுக்கு தான தர்மமாக தந்து விடுவார்கள். இதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் காட்டுவது தான் இந்த லக்கணம், சூரியன், சந்திரன். இந்த 3 ஸ்தானங்களுக்கு குருவினுடைய பார்வை அல்லது 9ஆம் இடத்த அதிபதியினுடைய பார்வை இருந்தால் போன பிறவியிலேயே தங்களுடைய தவறுக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் பரிகாரத்தை தேடியிருப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரங்கள் தேடிக்கொண்ட கர்மாவிற்கு திருத அத்ருத கர்மா என்று பெயர். அவங்களுக்கு இதை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது சனி செவ்வாய் சேர்க்கையுடன் இதை மாதிரி ஒரு குருவினுடைய பார்வை இந்த 3 ஸ்தானங்களுக்கு கிடைத்தா மட்டும்தான் இந்த பிறவில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக பலிதமாகும். இல்லை என்றால் எவ்வளவு பரிகாரங்கள் செய்து கொண்டே போனாலும் அது தொடர்கதையாகவே இருக்குமே தவிர பரிகாரங்கள் மூலமாக பலன் ஜாதகருக்கு கிடைக்காது. இந்த பிறவியில் இந்த சுய கர்மா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துருத அத்ருத கர்மா என்பது இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா மன்னிக்கக்கூடிய ஒரு கர்ம பலனை சேர்த்து அவங்க பெற்றிருக்காங்களான்றதை பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பரிகாரத்தின் மூலமாக பலன் தேடிக்கொள்ள முடியும். இல்லைன்னா பரிகாரங்கள் செய்தாலும் அது வீணாகத்தான் போகுமே தவிர அதன் மூலமாக ஒரு நல்ல பலனை போராட்டமான வாழ்க்கையிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பை பெற முடியாது. சுய கர்மா என்பது ஜாதகத்தில் இருக்கான்றத சனி செவ்வாயினுடைய தொடர்பை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். துருத அத்ருத கர்மா பலன் என்பது இருந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில் அந்த ஜாதகருக்கு மன்னிப்பு என்பது பரிகாரங்களால் தேடிக்கொண்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் போக முடியும். இந்த துருத அத்ருத கர்மா பலன் என்பது இல்லை என்றால் மன்னிப்பு இந்த ஜாதகருக்கு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஜோதிட வகுப்பில் சுய கர்மா போன பிறவியில் யாருக்கு இருக்கு, இந்த பிறவியில் அதற்கு மன்னிப்பு இருக்கான்றத என்ன கர்ம பலன்களை வச்சு கணிக்கணுன்றது இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.